ஹலோ ஆல், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணணும், அந்த கோர்ஸை யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், எந்த மாதிரி கோர்சஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் இயர் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து பிஎட் என்ரோல் பண்ணும்போது அவங்க கம்பல்சரியாக ஒரு ஸ்வயம் ஆன்லைன் கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ பிஎட் ஃபஸ்ட் இயர் இந்த வருஷம் 2023 என்ரோல் பண்ணுறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை லாஸ்ட் இயர் 2022 அட்மிஷன் போட்டு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணலை. இதில் வந்து யாரெல்லாம் கோர்ஸ் இன்னும் என்ரோல் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த ஜூலை 2023 செமஸ்டரில் கோர்ஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட் இயர் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். M.Ed ஸ்டூடெண்ட்ஸ் 2 கோர்சஸ் வந்து M.Ed டியூரேஷன் பீரியடில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட் இயரில் ஒரு கோர்ஸு, செகண்ட் இயரில் ஒரு கோர்ஸு. ஓகே, ஸோ அது வந்து மெயினாக டீச்சர் எஜுகேஷனில் பண்ணணும். மினிமம் 2 கிரெடிட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஜூலை 2023 செமஸ்டர் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. 31st நிறையா கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க டீச்சர் எஜுகேஷனில். ஸோ அந்த கோர்சஸ்லாம் வந்து வீக் பை வீக் அந்த கோர்ஸ்லாம் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு வீக்கும் அந்த கோர்ஸ் மெட்டீரியலை நம்ம பார்த்து அதில் உள்ள கொஷின்ஸை பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து மொத்தமாக படிக்கிறதுல வீக்லி பேசிஸில் கொடுக்கறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி கோர்ஸில் என்ரோல் பண்ணி அதை எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து நான் டெமோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம் வில் பி இன் த மந்த் ஆஃப் நவம்பர் ஆர் டிசம்பர் 2023. ஸோ இது டென்டேட்டிவாக சொல்கிறேன். யூஸ்வலாக அந்த டேட்டில் தான் எக்ஸாம் நடக்கும். இப்போ நீங்கள் முடிக்கிற அந்த 1 month ஆர் 2 months அந்த டியூரேஷன் அந்த கோர்சஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்டிஏ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ என்டிஏ தான் அந்த எக்ஸாமினேஷனை வந்து ஆன்லைனில் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான கோர்சஸ் எப்படி செலக்ட் பண்ணலாம்? மெயினாக செலக்ட் பண்ண வேண்டியது டீச்சர் எஜுகேஷன் கோர்சஸ். ஓகே, ஸோ வேறு எந்த கேட்டகரியில் போய் பண்ணக்கூடாது, டீச்சர் எஜுகேஷனில் தான் பண்ணணும். மினிமம் 2 கிரெடிட் கோர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறத நான் டெமோவை கொடுத்துறேன். இது வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஹவு டு ஜாயின் இன் த ஸ்வயம் ஆன்லைன் கோர்சஸ், அதை பற்றியான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து அந்த கோர்ஸ் நம்ம எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை டெமோவில் நான் சொல்கிறேன். ஸ்வயம் கோர்ஸ் எப்படி மொபைலிருந்து அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். உங்களுடைய மொபைல் ஃபோனில், ஸ்மார்ட் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்வயம் டைப் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்வயம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சைன்இன் ஜிங்கிற சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஐடி, உங்கள் மொபைல் ஃபோனில் ஆல்ரெடி ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இப்போ கிளிக் ஹியர் கொடுத்துட்டு இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் க்ரியேட் ஆகி உங்களுடைய டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் ஸ்வயம் மொபைல் அப்ளிகேஷனில். ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் வந்து மை கோர்சஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஆன்கோயிங் கோர்சஸ், கம்ப்ளீட்டட் கோர்சஸ் வந்து லிஸ்ட்டில் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து கோர்ஸ் கேட்டலாக் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் டீச்சர் எஜுகேஷன் கேட்டகரியை செலக்ட் பண்ணணும். டீச்சர் எஜுகேஷன் கேட்டகரியை செலக்ட் பண்ணி அதில் வந்து இப்போ அட் ப்ரெசண்ட் என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிள் டீச்சர் எஜுகேஷனில் B.Ed M.Ed படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எது பண்ணலாம் அப்படிங்கிற லிஸ்ட் மட்டும் இதில் வரும். ஸோ அதில் போய்ட்டு யூ கேன் செலக்ட் எனி கோர்சஸ் பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப். ஓகே, இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 weeks கோர்ஸ். இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கோர்ஸ் டியூரேஷன் 8 weeks கோர்ஸா இல்லை 4 weeks கோர்ஸா 16 weeks அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 weeks ஆர் 8 weeks கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆகஸ்ட் 1 ஜூலை 31 ஒரு ஆகஸ்ட் 1 எல்லா ஸ்வயம் கோர்சஸ் வந்து இந்த ஜூலை 2023 செமஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எஜுகேஷன். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கோர்ஸ் அவுட்லைன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்புறம் சம்மரி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பாருங்கள் 6 weeks கோர்ஸ் ஜூலை 31 ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 10 இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. என்ரோல்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் பண்ணிக்கலாம். டீச்சர் எஜுகேஷன் கேட்டகரி கிரெடிட் பாயிண்ட்ஸ் 2. ஸோ மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து மினிமம் 2 இருக்கணும். டீச்சர் எஜுகேஷனாக இருந்தால் நீங்கள் இந்த கோர்ஸ் பண்ணலாம். 6 weeks கோர்ஸ். இது ரொம்ப ஈஸியான கோர்ஸ்.
ஓகே. ஸோ இந்த வீக் வைஸாக நீங்கள் சிலபஸை பார்த்துக்கலாம். அட் த எண்டு லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா கோர்ஸ் சர்டிஃபிகேட்னு இருக்கும். ஸோ இப்போ கோர்ஸ் சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 30 மார்க்ஸ் வந்து இன்டர்னல், உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ், குவிஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். 70 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸில் வீக் வைஸாக கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாம்ஸில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு வந்து 40% இருந்துச்சுன்னா யூ வில் பி எலிஜிபிள் டு ரிசீவ் எ சர்டிஃபிகேட். ஓகே. ஸோ அதை பற்றி அதர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த கோர்ஸை நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் கோ டு கோர்ஸ் ஆர் ஜாயின். ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஜூலை 31 ஆகஸ்ட்லேருந்து தான் கோர்ஸ் மெட்டீரியல் வரும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸ் ப்ராக்ரஸில் போயிட்டு பார்க்கலாம். அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம். இது போக வேறு ஏதாவது நீங்கள் கோர்ஸ் என்ரோல் பண்ணிங்கனாலும் மை கோர்சஸில் போய்க்கலாம். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மை சர்டிஃபிகேஷனில் போனால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இதிலே வந்துடும் நீங்கள் எக்ஸாம்லாம் முடித்ததுக்கப்புறம். ஓகே. அசஸ்மெண்ட் 15 வீக்ஸ் கோர்ஸ். இந்த கான்டென்ட் டெவலப்மெண்ட் அதை நீங்கள் எடுக்கலாம். எஜுகேஷனல் சைக்காலஜி கோர்ஸ் இருக்குது. ஸோ அது 8 வீக்ஸ் கோர்ஸ். இந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் டேட், எண்டு டேட். ஓகே. எக்ஸாம் டேட் எப்பயுமே வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, அது நவம்பர் இந்த மந்தில் வரும். ஓகே. என்ரோல்மெண்ட் எண்ட்ஸ் ஆகஸ்ட் 31 வரைக்கும் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். கிரெடிட் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு ஜாயின் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோர்ஸ் ஜாயின் ஆகும். எத்தனை கோர்ஸாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 4 கோர்சஸ் ஜாயின் பண்ணலாம். 4 கோர்சஸ் வந்து ஒரு செமஸ்டரில் நீங்கள் எழுதலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கோர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து 4 வீக்ஸ் கோர்ஸ் தான். ஓகே. ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது. கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கில் உள்ள அவுட்லைன்ஸ், லே அவுட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு கோர்ஸ் கோஆர்டினேட்டர் யார், கோர்ஸ் ப்ரொவைடர் யார், கோர்ஸ் சர்டிஃபிகேட், ஓகே, இதெல்லாமே டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இந்த கோர்ஸை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் கேட்கும். நேம், உங்களுடைய ஃபோன் நம்பர், ஜிமெயில் ஐடி, அண்டு யூஜியா பிஜியா, ஸ்வயம் லோக்கல் சாப்டரில் உங்கள் காலேஜ் இருக்குதா, ஓகே, ஏபிசி ஐடி அலோவ் பண்ணவா அப்படிங்கிற சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த செமஸ்டரில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு அட் ப்ரெசண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண வீடியோ. ஓகே. பழைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ ஒன்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டேஷ்போர்டில் போனீங்க அப்படின்னா மை டேஷ்போர்ட் ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேஷ்போர்டில் போயிட்டீங்கன்னா மை கோர்சஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிஸ்ட் வரும். அப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருமே 2 கோர்சஸ் என்ரோல் பண்ணிக்கோங்க. எந்த கோர்ஸில் வந்து நீங்கள் சில கோர்ஸஸில் அசைன்மெண்ட் ஈஸியாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், சில கோர்ஸில் அசைன்மெண்ட்டு இல்லாமல் குவிஸ் மட்டும் இருக்கும். ஓகே. ஸோ அதனால் 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணி ஃபைனலாக எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ அதனால் பெட்டர் டு ஜாயின் அட்லீஸ்ட் 2 கோர்சஸ். ஓகே. இப்போ எந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அட்வான்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ் கோர்ஸ் நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோர்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ஜாயின் பண்ணனால கோ டு கோர்ஸ் கிளிக் பண்ணுறேன். கோ டு கோர்ஸ் கொடுத்தோன்னே கோர்ஸ் டீட்டெயில்ஸ் மாடல் 1. ஸோ வந்து வீக் வைஸாக மாடல்ஸ் வந்து என்ன செய்வாங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மாடல்ஸும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது கீழே உள்ள சப் கேட்டகரிஸில் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். சில கோர்சஸில் வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க, சில கோர்சஸில் மெட்டீரியல் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக செலக்ட் பண்ணி அந்த டாப்பிக்கில் என்ன மெட்டீரியல், கான்டென்ட், வீடியோ மெட்டீரியலா இல்லை டெக்ஸ்ட் மெட்டீரியலா அதை ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வீக்லி கொடுக்கும்போது ஒவ்வொரு டாபிக் ஜஸ்ட்டு ஃப்ரீ ஹவர்ஸில் நீங்கள் எடுத்து அதை கோத்ரூ பண்ணால் போதும். அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணி அந்த கோர்ஸில் போய் என்னென்ன மெட்டீரியல் வீக் வைஸாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது 4 வீக்ஸ் கோர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து 12 வீக்ஸ் ஆர் 8 வீக்ஸ் கோர்ஸாக இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் கழித்து ஒரு அக்டோபர் இந்த மந்தில் வந்து எக்ஸாமினேஷன் என்டிஏலேருந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த கோர்ஸ் அக்சஸ் பண்ணி அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட்ஸை மட்டும் நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம இந்த ஸ்வயம் கோர்சஸில் நம்ம பார்க்க வேண்டிய ப்ரொசீஜர்ஸ். ஓகே. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும்.
ஓகே, ஸோ ஸ்வயம் கோர்ஸஸ் என்ரோல் பண்ணுங்கள். இப்போ இருந்தே கோர்ஸை ஆக்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ ஸோ மச்.